ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ்பார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கின் இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் ஃபார் த பொசிஷன் ஆஃப் கான்ட்ராக்சுவல் பிரைமரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ். அதாவது ப்ரைமரி ட்ரெயின்டு டீச்சர்ஸுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எனி டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மேஜர்னு சொல்லலை அவங்க ஸோ நீங்கள் எனி டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளாஸ் 1லேருந்து 5ஆம் வகுப்பு, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புக்கு ஹிந்தி டீச் பண்ணுறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2024 காலை 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏஎஸ்எஃப், அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர் நீங்கள் 29 ஜூலை 2024 காலைல 9 மணிக்கு உங்களோட ரெஸ்யூம் அண்ட் ஒரிஜினல் டெஸ்டிமோனியலோட நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு, அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும். அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பொசிஷன் ஒன்லி கான்ட்ராக்சுவல் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். இந்த வாக்கின் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2024 காலை 9 மணிக்கு நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூரில் நீங்கள் உங்களோட வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர், ஏஎஃப்ஏசி காமராஜர் ரோட், ரெட் ஃபீல்ட்ஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அட்ரஸில் தான் நீங்கள் உங்களோட வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.